அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 24/11/2024 கார்த்திகை மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் பூரம் நட்சத்திரம். இந்த நாள் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த ஒரு விஷயத்த பூஜையில செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். காரிய தடைகள் நீங்கும். குறிப்பாக திருமண தடை இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக நீங்கும். பூரம் நட்சத்திரம் என்பது அம்பாளுக்குரிய ஒரு முக்கியமான நட்சத்திரம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில நவமி திதியில வருது. சில விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் கூட கண்டிப்பா நமக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யும் காரியங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. பூர நட்சத்திரம் அம்பாளுக்குரிய இந்த நாள்ல பச்சை நிற வளையல வாங்கணுங்க. அந்த பச்சை நிற வளையல மாலையாக்கி வாராகி தேவி கழுத்துல போடுங்க. என்கிட்ட சிலையும் இல்லை படமும் இல்லை அப்படிங்கிறவங்க வளையல ஒரு தட்டுல பரப்பி தீபத்துக்கு முன்னாடி வச்சு மனதார வாராகி தேவியை வழிபடுங்க. வழிபட்டு முடிச்சுட்டு அந்த வளையல தானமாக கொடுத்துருங்க. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் செய்யணுமா அப்படின்னா இன்று காலையிலிருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் செய்யலாம். ராகு கால நேரத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. அதாவது 4:30 6 மணிக்குள்ள மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி எந்த நேரத்தினாலும் செய்யலாம். இப்படி நீங்க வளையல கொடுக்கும்போது வளையலோட பூ, தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, அந்த மாதிரி ரவிக்கை துணி, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால், உங்களுக்கு சாத்தியம் இருந்தால் அதையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், பண வசியம் உண்டாகும், தங்கம் சேரும். ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம் தான். குறைந்தது 11 வளையல் வாங்கினாலே போதும். ஏற்கனவே இருக்குங்க, அதை பயன்படுத்தலாமா அப்படின்னா புதுசா இருந்தா தாராளமா பயன்படுத்தலாம். நானே கண்ணாடி வளையல் போடுவேங்க, போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமா போட்டுக்கலாங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.